Wear your masks, take your vaccines, stay home, stay safe. ஹலோ அண்ட் வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீலாக். எல்லாரும் போன வீலாக் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விம்பிள்டனில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைல்டுஹுட் ட்ரீம். என்ன ட்ரீம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பார்க்கணும், விம்பிள்டன் பார்க்கணும், யூஎஸ் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன் எல்லாம் ஒரே வருஷத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி இது வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் விம்பிள்டன் பார்த்ததே கிடையாது நான். ஸோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணதுனால அதை உங்களோட ஷேர் பண்ணேன். சப்போஸிங் என்ன சொல்கிறது, இன்னொரு தடவை எனக்கு ஃப்ரெஞ்ச் ஓப்பனும் பார்க்க முடியும், விம்பிள்டனும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் விம்பிள்டன் பார்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. டிக்கெட்ஸ் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் செட்டிங் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதுலேயும் ஒரு கிக் இருக்குல்ல, நம்ம அந்த டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணி நம்மளே தேடி வாங்குறதுல ஒரு கிக் இருக்குது. அண்ட் மோரோவர் மாஸ்க்கு, கோவிட் வேக்சினேஷன் அதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தீங்க. நான் மாஸ்க்கை போட்டு கொஞ்சம் பயந்தாங்க, தள்ளி நின்று க்ரௌட் இல்லாத இடத்துல தான் இருந்தேன். ஃபோட்டோக்காக கீழே வந்து கப்புன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே திரும்பி போயிட்டேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் எடுத்திருந்த வீடியோஸ்லாம் கூட நல்லா ஜூம் பண்ணி தான் எடுத்திருந்தேன். எனக்கு அந்த ராஜர் ஃபெடரரோட ஒரு ஆடின அந்த விதம், அந்த கிரேஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லி தோத்துட்டாரு. இப்போ நம்ம ஜாக்கோவிச்சே ஆக்சுவலி ஜெயிச்சிட்டாரு, விம்பிள்டனே ஜெயிச்சிட்டாரு. நான் பெரிய ஜாக்கோவிச் ஃபேன். இன்ஃபேக்ட் வந்து ஃபெடரருக்கு அவ்வளோ விஷயங்கள் ஈஸியாக வரதுனால, அவருக்கு வந்து ஈஸியாக வருது டென்னிஸ் பார்க்குறதுக்கு. அதனால எனக்கு ஃபெடரர் அவ்வளோவா நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அது நாட் பிகாஸ் ஃபெடரர் ஃபேன் எல்லாம் பிடிக்காது, அப்படி கிடையாது. கொஞ்சம் நல்லா விளையாடுறவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன், அதுதான் நான். அண்ட் ஜாக்கோவிச்சோட ஒரு பெரிய ஃபேன். ஆப்வியஸ்லி ஒரு விம்பிள்டன் ஜெயிச்சிட்டாரு. பெரட்டினி ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஏன்னா அவர் வந்து நாட் ஸோ ஃபேன்சிட், அதனால என்ஜாய் பண்ணியிருப்பேன். எனிவே, கெட்டிங் இன் டு திஸ் வீலாக், சரே வீலாகு. ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னென்னா, நிறைய பேர் வந்து சரேக்கு விளாட்றீங்க, ஒரு மேட்ச் தான் விளாட்றீங்க, ஏன் நிறையா விளாடக்கூடாது? அப்படி இல்லை. இவங்களோட இங்கிலீஷ் கவுண்டி சீசனில் வந்து இவங்க பிரிச்சுருவாங்க ஒரு ஃபார்மேட்டையும். இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கெட்யூலிங் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தியா மாதிரிலாம் இருக்காது. இந்தியாவில் எப்படின்னா ரஞ்சி ட்ராஃபி நடக்கும், அப்புறமா ஒன் டே நடக்கும், அப்புறம் சையத் முஷ்டாக் அலி T20 நடக்கும். இங்கே அப்படி கிடையாது. இந்த ஊரில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எப்படின்னா, இவங்க வந்து யூஷுவல் கவுண்டி சாம்பியன்ஷிப் ரூட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மொத்தமாக 18 டீம்ஸ் இருக்காங்க. இந்த 18 டீம்ஸில் ஃபியூ டீம்ஸ், டாப் டீம்ஸ் சொல்கிறேன். லண்டன் கவுண்டிஸ் 2 இருக்குது, மிடில் செக்ஷன் சரே, அது எப்போவுமே ரொம்ப பாப்புலர் கவுண்டிஸ், லண்டனுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஆல்வேஸ் ஃபேன்சிட் கவுண்டிஸு. அதுக்கப்புறம் நம்ம சோமர்செட்டும் எஸ்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்எக்ஸ்க்கு நம்ம அலிஸ்டர் குக் ஆடுறாரு, சமர்செட்டுக்கு ஜாக் லீச் ஆடுறாரு, அப்புறம் டாம் ஏபிள்னு சொல்லி ஒருத்தர் கேப்டன் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடி இருக்கேன் அகேன்ஸ்டாக அவருக்கு. ஜேம்ஸ் ஹில்ட்ரத்னு ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட் ஸ்டால்வர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அவங்கெல்லாம் விளாடுறாங்க. ஸோ 18 டீம்ஸை 2 பிரிச்சுருவாங்க, 9 and 9 பிரிச்சுருவாங்க. டிவிஷன் 1, டிவிஷன் 2னு பாயிண்ட்ஸ் பேசிஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் அனேவாக விளையாடுவாங்க. அதாவது ஒரு டீமும் 8 கேம் அவே ஆடுவாங்க, 8 கேம் ஹோம் ஆடுவாங்க. டிவிஷன் 1க்கு ஒரு வின்னர் இருக்கும், டிவிஷன் 2க்கு ஒரு வின்னர் இருக்கும். டிவிஷன் 2லேருந்து ப்ரமோட் ஆகி டீம்ஸ் வருவாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த கோவிட் காலகட்டத்தினால அவங்களுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல. இன்ஃபேக்ட் வந்து 2020 சீசனை வந்து தள்ளுபடியே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தள்ளுபடி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாப் வில்லிஸ் அப்படின்னு அவங்களோட ஒரு லெஜெண்ட் இருந்தாங்க, அந்த அவரோட பேரில் ஞாபகார்த்தமாக ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சப்ஸ்டியூஷனாக நடத்தினாங்க போன வருஷம். அந்த டோர்னமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, 3 குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. அதாவது 6-6-6 18 பிரிச்சுட்டு அந்த அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஹோம் அண்ட் அவே அதே ஃபார்மேட் 5 கேமுக்கு விளாட்னாங்க. டைம் கம்மியாக இருக்கிறதுனால யூஸ்வலாக விளாடுற அந்த 16 கேம் விளாடாமல் இந்த தடவை வந்து 16 இல்லை 14 கேம் விளாடுவாங்க யூஸ்வலாக. அந்த 14 கேம் வராமல் 10 கேம், அதாவது வந்து 5 ஹோம் அண்ட் அவே விளாடுற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில். போன வருஷம் அகேன் எஸ்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஹையஸ்ட் ரன் கேட்டர் வந்து அலிஸ்டர் குக்கு. அவங்க டீமை சேர்ந்த சைமன் ஹார்மர் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இதில் நிறைய கற்றுக்கிறது கிடைக்கும். எனக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட் இயர் நான் 2016-17 சீசன் முடித்தோடனே வந்தேன் இங்கே 17ல். அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு இன்ஜுரி இருந்தது. இன்ஜுரி ஆகிட்டு ஐபிஎல் மிஸ் பண்ணிவிட்டு, கரெக்ட் ஐபிஎல் மிஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். எஸ், ஐபிஎல் மிஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷம் நான் வந்து சேர்ந்தேன். உஸ்டர்ஷருக்கு விளாட்னேன். எனக்கு அந்த ஆஃபர் வந்துச்சு. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. கற்றுக்கிறதுக்கு நிறையா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கேமில் சரியாக விளாட்றது ரொம்ப உடனே விளாட்றேன். இன்ஃபேக்ட் 2 கேம் விளாட்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் வீசா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதான் இங்கே ஒர்க் வீசா எடுக்கணும் நீங்கள். இப்போ இந்தியன் டீமோட வர வீசா நாங்கள் அந்த டூரிஸ்ட் வீசாலே வந்துடலாம். பட் இங்கே வந்து விளாடணும், இங்கே இருக்கிற டீமுக்கு வேலை பார்த்து நம்ம விளாடணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒர்க் வீசா வேணும். அது இந்தியாவில் இருந்தோன்னா அது ஒரு ப்ராசஸ். கிற்கல் போட்டு யூஸ்வலாக வாங்குவேன், அப்படி தான் வாங்கிட்டு வருவேன். நாட்டிங்ஹாம்ஷயர் விளாட்னேன் 2019ல், அவங்களுக்கும் அப்படி தான் வந்தேன். பட் ஃபைனலி அலெக்ஸ் ஸ்டூவர்ட், நம்ம ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் லெஜெண்ட், அவர் பேரில் கேட்டே இருக்குது சரேல. இன்ஃபேக்ட் ஓவலில் சரே வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஓவல். லண்டனில் 2 டெஸ்ட் கிரவுண்ட் இருக்குது, ஒன்று ஓவல், இன்னொன்று வந்து லார்ட்ஸில் மிடில் செக்ஸ் விளாடுவாங்க. இங்கே ஓவலில் வந்து சரே விளாடுவாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணோடனே தோ வந்துட்டேயா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாம் ஒரு கிரிக்கெட்டர் வேறு மாதிரிங்க. நான் கொஞ்சம் கிரிக்கெட் பைத்தியம் ஒன்று, நிறைய கற்றுக்கிறதுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். இன்ஃபேக்ட் என்னோட கரியர்லேயே வந்து நிறைய புது விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது அது எல்லாமே எதோட பேசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரையல் அண்ட் எரர். ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சில இடத்துல அது ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம சென்னை சேப்பாக்கில் போடுற ஸ்பீடில் போலிங் வந்து பல இடத்துல போட முடியாது. ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பீடு தேவை. பாலோட சீம் பொசிஷன், அதாவது வந்து
கையில் பால் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த சீம் பொசிஷன்லாம் ஒன்று வச்சா எப்படி ரியாக்ட் ஆகுது, அதுதான் வந்து ட்ராவலிங் அவேக்கும் பிளேயிங் அட் ஹோமுக்கும் பெரிய வித்தியாசம். இன்ஃபேக்ட் ஹோம்லேயே இந்தியாவிலேயே எக்கச்சக்க மாற்றங்கள் இருக்குது. ஒரு பிச்சில் ஒரு ஊரில் ஒர்க் ஆகுது, இன்னொரு இடத்துல ஒர்க் ஆகாது. அண்ட் எஸ்பெஷலி இங்கிலாந்து மாதிரி ஊரில் வந்து நான் எப்போ நோட்டீஸ் பண்ணது, கவுண்டி கிரிக்கெட் வந்தபோது கூட நான் உஸ்டேஷரில் ஃபஸ்ட்டு விக்கெட்டை வெள்ளவேலேர்னு இருந்துச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பாட்லாம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தோடனே பிரிச்சிடலாண்டா திருப்பி இல்லைண்டா அப்படின்னு சொல்லி போய் ஃபஸ்ட் டே bowling வந்துருச்சு. ஸோ ஒரு ஐடியா இல்லை கவுண்டி கிரிக்கெட்டில் அது எப்படின்னு. கொஞ்சம் கோல்டாக இருக்கும், அந்த டியூக்ஸ் பால் ஸ்லிப் ஆகும். போட்டேன், எனக்கு ஒரு 10 ஓவருக்கு விக்கெட்டே விழலை. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு பார்க்க எப்படி இருக்கும். ஒரு பால் திரும்பிடுச்சுங்க, நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே போடணும்னு பார்த்தா அடுத்த பால் திரும்பாது 10-12 ஓவருக்கு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாலாம் கூட நான் ஃபஸ்ட்டு டைம் 2011-12 போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ கற்றுக்கிறதுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த அடாப்டேஷன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா எவ்வளோ வேணால் நம்ம மைண்டில் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இங்கே போனால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ஒரு சட்டில் சேஞ்சஸ்லாம் பண்ணணும், மென்டலாகவும் சரி, bowling வைஸும் சரி, பேட்டிங் வைஸும் சரி. ஸோ அந்த கேம் டைம் ரொம்ப க்ரூஷுவல். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நியூசிலாண்டோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடணும். அப்போ கூட ஃபஸ்ட்டு டே எனக்கு அந்த போல் கிடச்சோடனே கிட்டத்தட்ட பாருங்கள், கடைசியாக இங்கிலாண்டோட ஃபெப்ரவரி மார்ச்சில் ஆடினது. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சே இல்லை. இன்ஃபேக்ட் காம்படிட்டிவ் கிரிக்கெட்டே இல்லை. ஐபிஎல்லில் கொஞ்சம் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. குவாரண்டைன்லேயே பாதி டைம் போயிடுது. வரோம், ஹோட்டலில் இருக்கோம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். என்ன தான் ஆனாலும் ப்ராக்டிஸும் மேட்சும் வேறு விஷயம். ஒரு ப்ராக்டிஸ் கேம் ஆடினோம் பி கிரவுண்டில் சவுத்ஹாம்ப்டனில். ஆனாலும் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஒரு மேட்ச் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு போலர் நான் ஓடி வந்து போடுறேன், ரிஷப் பண்ட் எப்போவுமே டமால் தான் அடிப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த மேட்ச் ப்ரெஷர் கிடையாது. ஒரு ரிஷப் பண்ட் வந்து அடிச்சுனே இருக்கிறது, ஒரு சுப்மன் கில் அடிக்கிறது, இல்லை ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரீடமோட 2 ஷாட் ஆடலாம். ஒரு போலருக்கு ஒரு அனில் கும்ப்ளே ஃபேமஸ் ஒரு கோட் ஒன்று இருக்குது. அவர் வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன நிறைய ஸ்ட்ரெயிட் பாலில் உங்களுக்கு விக்கெட் விழுது, எப்படிங்க விழுது, ஹவு டு டேக் விக்கெட்ஸ் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் சரி, பால் திரும்பினாலும் சரி, விக்கெட் வந்து அதுக்கு விழுறது இல்லை, ப்ரெஷருக்கு விழுது அப்படின்வாங்க. கேம் டைம், அதாவது 2 நியூட்ரல் அம்பையர்ஸ் வருவாங்க, பிச் இருக்கும், ஒரு க்ரௌட் இருக்கும், அவுட் ஆனால் அது ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு அதில் ஒன்று இருக்கும். ஸோ அது இட் பிரிங்ஸ் எ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர். மேட்ச் இன்டென்சிட்டி, எல்லாருமே கம்பீட் பண்ணுவாங்க. அந்த கம்பீட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளை புஷ் பண்ணிப்போம். அதில் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து நம்ம யூனோ சில சமயம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ப்ரெஷரில் நான்லாம் அவ்வளோவா நோ பாலே போட மாட்டேன். பட் இந்த கோவிட் காலகட்டத்தினால என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்படியே இருக்கும், ஒரு பபுளில் இருக்கும். அப்புறம் அந்த மேட்ச் கேம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது திடீர்னு 2 நோ பால் வந்துடுது, பிகாஸ் யூஆர் புஷிங் யர் செல்ஃப் மோர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேம் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் பேட்ஸ்மேன் 2 ஷாட் ஆடுவார், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். உடனே அட்ஜஸ்ட் பண்ணால் முடியாது, ஒரு 2 மேட்ச்சுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணால் பியூட்டிஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த லைன் சேஞ்சு, லெங்த் சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சட்டில். எக்ஸ்பிளைன் கூட நான் இப்போ பண்ணிடலாம், ட்ரை பண்ணுறேன். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் டோட்டலி எக்ஸைட்டட். உஸ்டேஷருக்கு நான் சொன்னேன்ல, அது இன்ஜுரி, எனக்கு அத்லெட்டிக் பியூபால்ஜியாக இருந்தது. ஸோ என்னோட ஹிப் டிரைவ் மேலே போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரும், அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அது வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ என்ன ஆகுனா, சின்ன பாயிண்ட்ஸு, காலை தரையில் வச்ச உடனே நல்ல ஒரு பொசிஷனில் கையிலேருந்து பால் வெளில வரணும், அது வராது. ஸோ கொஞ்சம் ஒரு ஏர்லியாக ரிலீஸ் ஆகிடும், இல்லை கொஞ்சம் பின்னாடி ரிலீஸ் ஆகிடும். அது என்னென்னா, கொஞ்சம் பின்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஷார்ட்டாக விழுந்துடும் பால், கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபுல்லராக விழுந்துடும். ஒரு ஸ்பின்னருக்கு லெங்த் ரொம்ப க்ரூஷுவல். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, அவர் சொல்லியிருக்காரு, எரப்பள்ளி பிரசன்னா, லெங்த் இஸ் க்ரூஷுவல், லைன் இஸ் ஆப்ஷனல் அப்படின்வார். ஸோ அது வந்து ட்ரூ. ஏன்னா நம்ம போடுற ஸ்பீடுக்கு வந்து அந்த லெங்த் மிஸ் பண்ண முடியாது. அது ஒரு சில இடத்துல இவ்வளோ தூரத்தில் லெங்த்தும் மாறும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் நாட்டிங்ஹாம்ஷயர் வரும்போது நான் ரியலைஸ் பண்ணாங்க, ட்ரெண்ட் பிரிட்ஜ் கிரவுண்டில் என்ன பண்ணணும், சீம் பொசிஷன்ஸ். உதாரணத்துக்கு இப்படி இருந்தால் ஓவர் ஸ்பின்னுவாங்க சீமை, இப்படி இருந்தால் கொஞ்சம் இன்னும் சைட் ஸ்பின்னு, இப்படி போச்சுன்னா நல்ல சைட் ஸ்பின்னு. ஸோ எந்த மாதிரி சீம் பொசிஷன் வச்சா பால் திரும்பும், சில சமயத்தில் திரும்பும், சில சமயம் நேராக போகும். அப்படிங்கிறது வந்து பாலை வச்சிடலாம், இப்படி வச்சு காமிச்சிடலாம் டிவியில். பட் அதுக்கு இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும், ரிஸ்ட் எப்போ ஃப்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் கோல்டாக இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஃபிங்கர்லேருந்து பால் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படி ரிஸ்ட்டை நம்ம காக் பண்ணுவோம், ஃபிங்கர்லேருந்து வெளியில் சரியாக வராது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடாப்டேஷன் டைம் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ நான் யோசிப்பேன். நிறைய பேர் இவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. சில பேருக்கு இட்ஸ் ஈஸியர். சில பேர் வந்து அவங்க பாடியை நல்லா கூல் பண்ணிட்டு போய் விளாடணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஒர்க் லோடு பிடிக்கும். அண்ட் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் விளாட்டேன். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். சரே வந்து நாங்கள் ஓவரில் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாடுவோம். முன்னாடி நாட்டிங்ஹாம்ஷயரில் ட்ரெண்ட் பிரிட்ஜில் விளாடிருக்கேன். ஸ்பின்னர் வந்து டெஃபினட்டாக ஒரு மாதிரி ஆல்வேஸ் கீப்பிங் ஆன் லேர்னிங். ஒரு மேட்ச் விக்கெட் விழும், அடுத்த மேட்ச் வந்து அவ்வளோ விக்கெட் விழுன்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அடாப்ட் பண்ண முடியணும். ஒரு நாள் நிறைய ஓவர் கிடைக்கும், ஒரு நாள் அவ்வளோவா ஓவர் கிடைக்காது. ஸோ ஐம் டோட்டலி லுக்கிங் ஃபார்வர்ட் இட். சமர்செட் ரொம்ப நல்ல சைடு. அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பவுலிங் ஒர்க்லோடு, வாட் கேன் ஐ லேர்ன், என்ன கற்றுக்க முடியும், என்ன அதான். இன்ஃபேக்ட் நான் பவுலிங்கே போடல அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறமா வந்து 2-3 நாள் இப்போ ப்ராக்டிஸ் போயிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேட்டிங் மழையாக இருக்குது, ஃபுல்லாக வெள்ளை மழையாக இருக்குது. போனால் இண்டோர்ஸ் தான் நிறையா கிடைக்குது. ஸோ டோட்டலி லுக்கிங் ஃபார்வர்ட். உங்களுக்கும் அதே மாதிரி சரையில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடக்குது,
ஒரு பெரிய பழைய கேட் இருக்கும். அந்த கேட் வழியாக போனால் இப்போ அலெக்ஸ் ஸ்டூவர்ட் கேட் ஒன்று இருக்குது. அந்த பழைய கேட்டில் ஏதோ வந்து வேலை நடக்குது, அதனால சின்ன கேட் வழியாக போகிறோம். அந்த இடத்த காட்டுறவங்களுக்கு இது ஒரு இண்டோர் சென்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜிம் இருக்குது. அந்த ஜிம்மில் தான் நேற்று வந்து ட்ரைனிங் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் புது சொக்காலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரே கிட்டு, அந்த சரே கிட்டும் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி இங்கே அந்த பேகி கேப்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அந்த கேப்பை நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பேன். எல்லா பழைய கவுண்டிஸில் கொடுத்ததையும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். சரே ரொம்ப பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்லாம் விளாட்ன ஒரு இடம். அண்ட் அதே மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம், அவே ட்ரெஸ்ஸிங் ரூம். அது ஒரு பெரிய மேட்ரு. ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூமு இங்கே வேறு. அது ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம்னா எப்படி இருக்குது, அவே ட்ரெஸ்ஸிங் ரூம்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மீன்வேல் இன்னொரு விஷயம், ஆக்சுவலி வந்து இப்போ நான் காட்ட போகிற அவே ட்ரெஸ்ஸிங் ரூமில் சொமர்செட் வந்து உட்காரணும். பட் கோவிடுங்கிறதுனால அங்கே உட்கார மாட்டாங்க. ஆப்போசிட் சைடில் அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு லேட்டரல் ஃப்ளோ டெஸ்ட் தான் அவங்களும் எடுக்கிறாங்க. பபிள் கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டிங் இங்கே. அண்ட் வேறு என்ன, அதுதான் கவுண்டி சாம்பியன்ஷிப். இந்த வருஷமும் அதே போன வருஷம் பாப் வில்லிஸ் ட்ராஃபி ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ராயல் லண்டன் ஒன் டே கப்புன்னு தனியாக விளாடுவாங்க, T20 பிளாஸ்ட்னு தனியாக விளாடுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. T20 பிளாஸ்ட் நடுவில் 2 சாம்பியன்ஷிப் கேம்ஸும் போட்டுருவாங்க. இந்தியாவில் அப்படி நடக்காது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். முஸ்டாக் அலி, விஜய் ஹசாரேன் தனித்தனியாக ஒன்று முடிஞ்சோடனே தான் அடுத்தது ஆரம்பிக்கும். பட் இங்கே அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் 100 பால் வேறு இருக்குது. 100 பால் புது ஃபார்மேட்டு, T20 கிடையாது, அது வேறு இருக்குது. நான் ஆடுற டீமுக்கு வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாம் மூடி தான் கோச்சு. இன்ஃபேக்ட் சந்தீப் லம்மி சேனல்லாம் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன், ட்வீட் பார்த்தேன். எனிவே இப்போ நம்ம போகிறோம், புது சொக்காலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் சுற்றி காட்டுறேன், கிரவுண்டை காட்டுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் என்ஜாய். எக்ஸைட்டடாக இருக்கேன். யூ ஆல்சோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன பார்க்கணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ நான் தான் சொன்ன மாதிரி என்ட்ரிக்கு வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து இங்கே சரே கிரிக்கெட் கிளப்பில் இந்த என்ட்ரன்ஸ் இங்கே இந்த மறைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி மறைச்சிருக்காங்க, இங்கே ஏதோ வேலை நடக்குது. ஸோ இந்த அடியில் ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். யூஸ்வலாக ஒரு சின்ன கேட் வழியாக உள்ளே வரேன். பட் இந்த இடத்துக்கே ஒரு தனியான ஒரு நல்ல ஃபீல். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லாமே வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங், இந்த பில்டிங்லாம் தொடக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ கண்டினியூ இந்த டாபிக் ஒரு போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களாம் வந்து டெஃபினட்டாக நீங்களே வந்து வெளியில் வரலாம், உங்களுக்கு இது ஒரு ஃப்ரீடம் மாதிரி. ரொம்ப நாளாக இந்த மாதிரி இருக்கீங்க, ரொம்ப லாக்டவுனில் இருக்கீங்க, வேக்சினேஷன் போட்டவங்க, டபுள் ஷாட் போட்டவங்க, இன்ஃபேக்ட் பாசிட்டிவிட்டி டெஸ்ட்டும் வரும். பட் வந்தால் கூட ஐசோலேஷன்லாம் பண்ணுறதுக்கான நெசசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஆப்வியஸ்லி கேசஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் நம்மளும் சேஃபாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். பட் இப்போ நான் இதுக்குள்ளே வரேன். ஒரு கவுண்டியும் ஒரு ஹப் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் கவுண்டி மேட்ச் ஆடும்போது கூட அவங்க கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க. தூரத்துலேருந்து நல்லா இருக்கியாப்பா, நான் நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுதான் இங்கே ஃபினாமினன். சார் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அதான் இங்கே சரே வீலாக் வந்து சரே கிரவுண்டில் இருக்கேன். இது வந்து சரையோட ட்ரெஸ்ஸிங் ரூம். என்னோட பக்கத்தில் இடத்துல யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் மேன் ஹஷீம் அம்லா உட்காந்துருக்காரு. இப்போ தான் வந்து அவர் போன கேம் ஹாம்ஷரோட இங்கே பாரு அவரோட இடம் போட்டிருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்ஷரோட இப்போ தான் வந்து ஒரு 2018 பால் ஆடி ஒரு 25 ரன் அடித்து மேட்சை ட்ரா பண்ணி கொடுத்துருக்காரு சரேக்கு. நிறைய பேரோட இடம் இங்கே இருக்குது. நிறைய பேர் நாளைக்கு ஆட மாட்டாங்க. ஜேசன் ராய் ரெட் பால் ஆடுறதில்ல. ஸோ ஜேசன் ராய் 20 அவரோட நம்பரு. இந்த மாதிரி ஜார்டன் கிளார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல பிளேயரு. ஜேட் டர்ன்பேக் இது இருக்குது. ஸோ இங்கே நிறைய லியம் ப்ளோக்கேட்டோட இன்னும் இருக்குது. சாம் கரனோட இடம் இருக்குது. இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி சாம் கரனோட இடத்த பார்க்குறதுக்கு நிறைய சிஎஸ்கே பீப்புளெலாம் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் பாருங்கள் என்ன கிட் பேக் வச்சுருக்காரு சாம் கரன், சிஎஸ்கேவோட கிட் பேக் வச்சுருக்காரு. ரொம்ப லைக் பண்ணுறாரு போல இருக்குது. எங்களோட கிங்ஸ் 11 ஆடினார். அந்த கிட் பேக்கை மறந்துட்டு இப்போ சிஎஸ்கே கிட் பேக் வச்சுட்ருக்காரு. எனிவே இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சரையில் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே காட்டுறேன்னு சொன்னேன். மொத்தமாக அதாவது எப்படின்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த கிரவுண்டு, பவுண்டரியிலேருந்து ரைட் சைட் ஆஃப் த கிரவுண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பிச்சு தான். அந்த பிச்சு இதுக்கு ப்ராக்டிஸ் பிச்சு, இந்த பிச்சு அந்த பிச்சுன்னு போட்டு ஸோ என்ன ஆகுனா அப்படி ஸ்கொயரில், அதாவது அப்படி சும்மா பாலை வந்து கிரவுண்டு உள்ள தட்டினா அது தெரிச்சின்னு போயிடும் சைடில், ஆஃப் சைட்லேயும் லெக் சைட்லேயும் பவுண்டரிஸுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயம் இங்கே இங்கிலாண்டில், இந்தியாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே இருக்காது. ஸ்கொயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பிச்சு நிறையா இருக்காது. ஸோ சைடில் அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது. இங்கே வந்து அந்த சைடில் வந்து எஸ்பெஷலி அந்த டேப் பால் ஆடுற பால் வந்து கொஞ்சம் பறக்கும். ஃபீல்டிங் நிற்கும் போது கூட அதை ஞாபகம் வச்சுப்போம். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஸோ நான் வந்து உங்ககிட்ட சொன்னது அதே தான். ஸோ என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே கிரவுண்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம். இங்கே ப்ராக்டிஸ் இன்றைக்கி கிடைக்காது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இங்கிலாண்டில் என்னென்னா, இந்த மாதிரி டேஸில் வந்து எஸ்பெஷலி மழை நாள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இண்டோர் ப்ராக்டிஸ் ரொம்ப காமன். ஸோ நான் உங்களுக்கு இண்டோர் சென்டரையும் காட்டுறேன். என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து என் கூட வந்து அலெக்ஸ் ஸ்டூவர்ட் தான் பேசினார். அலெக்ஸ் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட் லெஜெண்டு. அவர் சரையோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். அவர் பேரில் இங்கே ஒரு கேட்டே இருக்குது. அந்த கேட் வழியாக தான் உள்ளே வரும் கிரவுண்டுக்குள்ளே. நான் சொன்ன மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் வந்து
ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்ட் டைம்ஸில் அந்த பில்டிங் இருக்கிற அந்த கல்லுகள், அந்த ஓல்ட் கல்லெல்லாம் அதெல்லாம் மாற்றவே முடியாது. எனிவே உள்ளே வர அந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தோன்னா ஜிம் வந்து கூட க்ளோஸ் ஆகிருந்துன்னு காட்டுறேன். உள்ள ஜிம்குள்ளேயும் ஐ வில் டேக் யூ அண்ட் ஷோ. மேலே வரும்போது இந்த எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொன்னல. ஸோ இந்த எலிவேட்டர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் எலிவேட்டரில் வரமாட்டாங்க, பேடு கட்டி இதெல்லாம் போய் இண்டோர்ஸில் ஆடிட்டு வந்தால் தான் அந்த லிஃப்ட்டில் ஏறுவாங்க. எல்லாத்தையும் சாமான தூக்கிட்டு 2 ஃப்ளோர் மேலே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டர் வந்து மேலே வரதுக்கு டைம் ஆகும் தெரிஞ்சு நிறைய பேர் எலிவேட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓடியே வந்துடுவாங்க. அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அதாவது இங்கே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், இங்கே இங்கிலாண்டில் அது ஒரு கல்ச்சர் உண்டு. இங்கே அந்த கவுண்டிலேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி மேலே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அழகாக ஃபோட்டோஸ் போட்டு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் போட்டு பியூட்டிஃபுல்லாக பில்டப் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த படிக்கட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாரோட ஃபோட்டோஸையும் போட்டு, இவங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுறவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ஆனர்ஸ் போர்டு போட்டதை பாருங்கள். இங்கே தொப்பி, அதாவது சரையோட தொப்பி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சரையோட தொப்பி, அதாவது வந்து பேகி. இங்கே வந்து அந்த டெஸ்ட், அதாவது வந்து லாங்கர் ஃபார்மேட் ஆடுறா ஒரு பேகி ப்ளூ இல்லை பேகி க்ரீன், அந்த கவுண்டிக்கு கலர் ஏற்ற மாதிரி அந்த தொப்பி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. கொஞ்சம் எனக்கும் ஆசை, இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சிஸ்டம்ஸில் வந்து இந்த மாதிரி அந்த தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடோட கேப்புக்கு ஒரு வேல்யூ. ஸோ இப்போ இந்தியன் டீம்லேயும் அது வந்துருக்கு, பேகி ப்ளூ மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க டெஸ்ட் விளாட்றதுக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் விளாட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆனர். ஸோ எனக்கும் கூட கிட்டெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க பாரு, நிறையா துணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மேட்ச் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சரையோட ட்ரெஸ்ஸை. ஸோ அதான், ஸோ இந்த கவுண்டி கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கிலாண்டில் வந்து விளாட்றதுங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சேலஞ்ச் என்னென்னா, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி கவுண்டி மேட்ச்சில் வந்து நம்ம விளாடணும் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர் ஹேண்ட் கிடச்சிரும். ஏன்னா ஆஸ் அ கிரிக்கெட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறோம், அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதில் செட்டில் ஆகிடுவோம். செட்டில் ஆன உடனே டக்குன்னு அடுத்த அடாப்டேஷன் வரதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் ஃபார்மேட்ஸே நிறைய பேர் பேசுவாங்க, 1 டே, T20 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ஸ் பேசுவாங்க. அந்த அடாப்டேஷனே பெரிய விஷயம். அப்படிங்கிற போது கண்டிஷன்ஸ், இங்கிலாண்டில் வந்து கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படிங்கிறது வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க வேணாம். திடீர்னு வந்து ஒரு செஷன் நல்லா வெயில் அடிக்கும், ஒரு 200 ரன் அடிச்சிடுவாங்க ஒரே செஷனில் கூட. 200 ரன் ஜாஸ்தி, ஒரு 100 ரன் 120 ரன் வந்துடும். அடுத்த செஷன் திடீர்னு க்ளவுட் டவர் வரும், 6-7 விக்கெட் விழுந்துடும். இதெல்லாம் காமனாக பார்க்குற விஷயம். ஸோ அந்த அடாப்டேஷன் ஃபேஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ ஆடணும். இன்ஃபேக்ட் 2 மேட்ச் ஆடணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ட்ரை பண்ணேன். முதல்ல வந்து வீசா கிடைக்காதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வந்து இவங்க அலெக்ஸ் டுவெட்டே வந்து வீசா கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிட்டு வந்து ஆட வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு மொமெண்ட் ஆஃப் ஆனர். சரேங்கிறது வந்து ஒரு பிக் கிளப், இங்கே ஆடுறது ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. இதே மாதிரி ஐ திங்க் முன்னாடி ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இங்கே கூட கோச்சாக இருக்கார், சரேயோட கோச், பேட்டிங் கோச்சு விக்ரம் சொலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ராஜஸ்தானை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவில் ரஞ்சி ட்ராஃபி கிரிக்கெட்டில். நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்க்கான வாய்ப்பு இருக்கா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து விளாட்றதுக்கு அப்படின்னு நினைக்கணும் தெரியல. ஐபிஎல் மூலமாக ஆப்வியஸ்லி ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து விளாடலாம். பட் லாங்கர் ஃபார்மேட்டில் வந்து விளாட்லாமா கூடாதா, இப்போ அதுக்கான ரூல் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஸ்பெக்ட். இங்கே இருக்கிற கவுண்டிஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து பிளேயரை கூப்பிட்டு வரது எதுக்கு அப்படின்னா, ஹாய் மேட், வாட்ஸ் அப், ஐ ஆம் குட் மேன். ஸோ பாருங்கள், எல்லா ஜாமான் சட்டங்களும் கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக இவங்க கிட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதில் மாற்றிக்கணும் ஆப்வியஸ்லி. இப்போ பாருங்கள், அதாவது வந்து இங்கே விளையாடுற எல்லா ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸுக்கும், எனக்கு முன்னாடி இந்த இடத்த விளையாடுறது 2 ப்ரொஃபஷனல்ஸ் அலோடு ஒரு டீமுக்கு. ஹஷீம் அம்லா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல், அவரை வந்து ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. கிமார் ரோச் வந்து விளையாடினார் எனக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கைல் ஜேமிசன், முழுசாக சந்திரமுகியாக மாறின உன் கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீம் ஃபுல்லாக கிட்டில் வந்து இப்போ சரியாக கிட்டுக்கு மாறியாச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், என் பின்னாடி அப்படியே தெரியும் உங்களுக்கு. இன்னொரு வாட்டி ஃப்ரண்ட்லேருந்து கூட காட்ட முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தள்ளி போய் வேணால் காட்டுறேன். ஃபுல்லாக இந்த பக்கம் ஒயிட் ஷீட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, இந்த பக்கமும் ஒயிட் ஷீட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஸ்கொயர், அதான் சொன்னல, அது வரைக்கும் ஃபுல்லாக பிச்சு தான் போட்டிருக்காரு. கிரவுண்ட்ஸில் வேலை செஞ்சுட்ருக்காரு, மழை பெய்யுது. ஆப்வியஸ்லி நேற்று ஒரு இந்த பிச்சில் ஆடினாங்க, ஒரு T20 கேம் ஆடினாங்க, சரியாக தோத்துட்டாங்க. பட் அந்த பிச்சுக்கு பக்கத்தில் ஒரு பிச்சில் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. இப்போ தான் அமர் சிங் வேர்டி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார், சரியாக ஆடுறாரு. அவர் உள்ளே வந்தார். அவர் கூட நான் முன்னாடியே சொன்னல உங்ககிட்ட, அந்த ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த ட்ரை ஆறுது, நான் நினச்சேன் அது வெதர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது வெதரில் ட்ரைனஸ் ஃபிங்கரில் வர மாதிரி தோணும். பட் அவர் வந்து பால் ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், ப்ரீ டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு. இந்த மேட்டரை கையில் இப்போ தான் ஸ்ப்ரே அடிச்சினார். நான் ஒன்றே கேட்டேன், தம்பி என்னடா அது அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு டியூக்ஸ் பால் ஸ்லிப்பாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதுக்காக போலிங் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் அதை போட்டுப்பேன் அப்படின்னா. ஸோ பேசிக்லி அதான் கவுண்டி கிரிக்கெட் இங்கே ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டீமும் வந்து 2 ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏன் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எதனால எடுத்துகிட்டு வரலாமா, அலௌடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பல 100, அதாவது ரொம்ப காலங்களாக வந்து கவுண்டி கிரிக்கெட்டில் எப்போவுமே ப்ரொஃபஷனல்ஸ் அலௌடு.
எதுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, அவங்களோட ஒர்க் எத்திக்ஸு, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது, கூட பழகிறது மூலமாக அவங்க கிரிக்கெட் வளரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க, விச் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ பார்த்தோன்னா 2 டீம் போடுறாங்க பார்க்கில். இந்தியா கூட இப்போ 2 டீம் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு டீம் இருக்குது. அதுக்கு ஓரளவுக்கு பார்ட் ரீசன் ஐபிஎல்னு சொல்லலாம், நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலாண்டும் பாகிஸ்தானோட ஒரு கம்ப்ளீட்லி நியூ 11 பென் ஸ்டோக்ஸ் ஸ்டார்ஸில் வந்தபோது கேட்டாங்க, வாட் இஸ் த 11 ஃபார் டுடே அப்படின்னாங்க. அவர் ஒன்று வி ஹேவ் 11 சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கிளியர்லி இட் ஷோஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த். இங்கிலாந்து கிரிக்கெட்டும் அவங்க ஸ்ட்ரென்த்தை டெஃபினட்டாக மசிலில் காட்டுறாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே சரையில் இந்த வருஷம் நான் கவுண்டி கிரிக்கெட் ஒரு சில கவுண்டி டீம்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட நிறுத்திப்பாங்க, ஆட மாட்டாங்க, 2வது ப்ரொஃபஷனல் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இவங்க வந்து சரையெல்லாம் வந்து 2 ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக எடுப்பாங்க, தே கேன் டூ வெல் அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த வருஷம் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தோன்னா ஹஷீம் ஆம்லா 2 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், நான் வந்து நாட்டிங்கம் விளையாடும்போது சங்கக்காரா விளையாடினார். அவர் ஒரு 2 இயர் கான்ட்ராக்டில் வந்து சரைக்கு 2 வருஷம் ஃபுல்லாக ஆடினார், ரிட்டையர்மெண்ட் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆடினார். அதே மாதிரி ஹஷீம் ஆம்லா அவரும் இப்போ ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிட்டு இங்கே ஃபுல்லாக வந்து ஆடுறாரு, கலக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்க வேணாம், அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் மோரோவர் பார்த்தோம் அப்படின்னா 2வது ப்ரொஃபஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. இங்கே கீமார் ரோச் விளையாடிருக்காரு. ஃபைனல்ஸ் முடிச்சோடனே கைல் ஜேமிசன் சைன் பண்ணாங்க. கைல் ஜேமிசன் பாவம் 5 ஓவர் போட்டு 6வது ஓவர் ஏதோ போடும்போது அவரோட க்ளூட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஐடியலி நாங்கள் லண்டன்லேயே தங்கியிருக்கிறதுனால லண்டன் கவுண்டிஸே எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணும்போது அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும், பபுள் வைரஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணுங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட குட் டைம் வந்து சரியாக வந்து கால் பண்ணாங்க. அலெக்ஸ் ஸ்டுவர்ட் ஒரு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் இங்கே கியாவோ இல்லை, எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங், பயங்கரமாக பார்த்துக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்ஃபேக்ட் நான் பார்த்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சே பார்க்கல, நீ விளாட்னேன், ரன்னு கூட அடிச்சா 60-70 ரன்ஸ் அடிச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தனியாக வெளியில் ப்ராக்டிஸ் கிடையாது உங்களுக்கு. ஸோ வெளியில் ஒரு ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, நியூ மால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மினிட்ஸ் டிரைவ், 50 மினிட்ஸ் 50 நிமிஷம் டிரைவ் பண்ணி போனோன்னா, டிராஃபிக்லாம் இருக்கிறதுனால 50 நிமிஷம் இல்லாட்டி 1/2 மணி நேரம் தான். அந்த நியூ மால்டன் கிரவுண்ட்லேயே இவங்க ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இவங்களோட செகண்ட்ஸ் டீம், ஒரு கவுண்டி டீம் வந்து இவங்க வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கவுண்டி டீம் வந்து அவங்களோட மெயின் 11 அது விளாடும். பட் அவங்களோட செகண்ட்ஸ் 11, அந்த செகண்ட் 11 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பொட்டென்ஷியல் ஃபஸ்ட் 11குள்ளே வரக்கூடிய ஆளுங்க. ஒரு இந்தியா ஏ இந்தியா பி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கவுண்டி டீம் ஒரு பி டீம் வச்சுருக்காங்க. அந்த டீமுக்கு ஒரு தனி காம்படிஷன் நடக்கும். ஒரு சரே, நாட்டிங்ஹாம்ஷயர், நார்த் ஆம்டன் இவங்கெல்லாம் விளாடுற மாதிரி அவங்களோட செகண்ட் டீமுக்கு ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த செகண்ட் டீமுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும். அங்கே விளாடி அங்கே யாராவது நல்லா பண்ணாங்கன்னா, எனக்கோட ஞாபகம் இருக்குது, நாட்டிங்ஹாம்ஷயரில் வந்து அந்த மாதிரி செகண்ட் டீம்ஸில் விளாடி வந்தால் நிறைய பேர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஜோ எவிசன் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர் போன வருஷம் நான் 2 வருஷம் முன்னாடி நான் ஆடும்போது வந்தார். அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர், பேர் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நிக் காம்ப்டன், அவரோட வந்து ஒரு கசின் பிரதர் தான் நினைக்கிறேன். அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் நிக் காம்ப்டன் கூட இங்கிலாந்து விளையாடிருக்காரு. அவரோட கசன் பிரதர் பேர், அவரும் ஒரு காம்ப்டன், நிக் காம்ப்டனோட பிரதர் பேர் ஜான் காம்ப்டனா, ஜானோ தெரில, மேபி நாட், கொஞ்சம் ராங் நினைக்கிறேன். அவர் நாட்டிங்ஹாம்க்கு அவருக்கும் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. செகண்ட் 11ஸில் பர்ஃபார்ம் பண்ணால் டெஃபினட்டாக தே வில் கிவ் இட் அ லுக். கவுண்டி ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்பெஷலி ஃபார் த ரெட் பால் ஃபார்மேட் ரொம்ப ஒரு நல்ல ஃபார்மேட். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க வந்து விளாட்றதுக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பாருங்கள், நான் உங்ககிட்ட சொன்னல, கைல் ஜேமிசன் அவரோட லாக்கர் இது. அப்புறம் வில் ஜாக்ஸ், இப்போ அவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இங்கிலாண்டோட ஒயிட் பால் ஸ்குவாடில் வந்திருக்காரு இந்த கொரோனா வைரஸ்னால செகண்ட் டீம் போட்டதுனால. ரீஸ் டாப்லி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்தியா டூரில் கூட வந்தார். சொன்னேன் இல்லையா, அமார் வேர்டி அவர். அதுக்கப்புறம் கேரத் பேட்டி ரொம்ப இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்காரு. இவர் வந்து நியூ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தார், மொரியார்டி அப்படின்னு சொல்லிட்டு. டாம் காரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எம்பி டன், இவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல இப்போதைக்கு. ரோரி பர்ன்ஸ் தான் வந்து எங்கள் டீம் கேப்டனு. ரயன் பட்டேல், ஆலி போப், ஜேமி ஓவர்டன், பென் ஃபோக்ஸ், ஜேமி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கீப்பர், நல்ல கீப்பர். ஆக்சுவலி நான் அவரோட விளையாடிருக்கேன், அகேன்ஸ்டாக விளையாடிருக்கேன் நாட்டிங்ஹாம் விளையாடும்போது. லாரி எவன்ஸ், இதெல்லாம் இவங்களோடது. அதுக்கப்புறம் அது ரிக்கி கிளார்க், அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய கட்டங்கிறது ராங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்டு. அப்புறம் சாம் காரன் தெரியும் உங்களுக்கு, லியம் ப்ளோங்கெட்டு, ரோஜ். அங்கே தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன், என் பேர் வரல. ஒரு மேட்ச் விளாட்றதுக்கு பேர் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இன்ஃபேக்ட் கேட்கறது நியாயம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஜார்டன் கிளார்க் சொன்னாங்க, ஜேசன் ராய், அப்புறம் ஸ்டோன்மேன், இவர் இங்கிலாண்டுக்கு ஆடிருக்காரு. இதுதான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட லே அவுட். பாருங்கள், இது அது மாதிரி ஹெல்மெட்டும் கொடுத்துருவாங்க, சரே கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு லோகோவோட. ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஹாலிடேயில் என்னடா பண்ண போகிறோம், ஹாலிடே அதாவது 15th தான் திருப்பி அசம்பிளிங்னு சொல்லிட்டாங்க இந்தியன் டீமில். என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி இதுவாகிடுமே, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்புறம் ஒரு 20 நாள் பிரேக் ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு தான் வந்து கவுண்டியில் ஃபியூ கேம்ஸ் ஆடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்தோடனே இமீடியட்டாக வந்து ஆடுறியான்னு கேட்டாங்க. தோ வரேன் சார் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஸோ இங்கே ஆடும்போது என்னென்னா, நீங்கள் வந்து கிளப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ப்ராக்டிஸ், ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ப்ராக்டிஸ் கிடைக்கிறதுங்க அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து
இன்னும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்தியாவிலே இருந்தால் கூட ஒரு டாப் இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டிக்கு போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே கூட நல்ல பிக்சர்ஸை ரோல் பண்ணணும், நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கணும், நல்ல பவுலர்ஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து எவ்வளோ முடியுமோ எங்கே கிடச்சிருந்தாலும் ஆப்வியஸ்லி வந்து நல்ல ஒரு விஷயம். பட் இங்கே ஒரு டெஸ்ட் மேட்ச் வெண்டிலேயே கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெஸிங், ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கிரவுண்டோட ஒரு ஃபுல் லே அவுட்டையும் காட்டுறேன், ட்ரெஸ்ஸிங் ரூமு. இந்தியன் டீம் இருந்தால் எங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருப்பாங்கன்னு காட்டுறேன், டைனிங் ஹாலையும் காட்டுறேன். அதில் வாங்க என்னோட யாராவது டைனிங் ஹாலில் இருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் வந்து டைனிங் ஹாலு. ஸோ இந்த டைனிங் ஹாலை வந்து 2 டீமும் ஷேர் பண்ணுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க என் பின்னாடி. ஸோ இங்கேருந்து தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்தது வந்து ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளேருந்து வந்தால இப்போ உங்களுக்கு இந்தியன் டீம் வந்தால் எந்த இடத்துல தங்குவாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதுதான் இந்தியன் டீம் வந்தால், அதாவது அவே ட்ரெஸ்ஸிங் ரூம். ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருந்தது, பாக்ஸ் எல்லாம் வச்சு எப்படி இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்தியன் டீம் வந்தால் எங்கே தங்குவோம் அப்படிங்கிறது இதுதான் ஃபிசியோ பெட்டு. பட் மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும் பாருங்கள். இவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸே, மொத்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுவும் இந்தியன் டீமில் எவ்வளோ பெரிய ஸ்குவாடில் வருவோம் பாருங்கள். இப்போ ஆப்வியஸ்லி நாங்கள் ஆட போகிறது சமர்செட் இன்னும் வரல. பட் இங்கே ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் கவுண்டி கேப்டன்ஸோட சிக்னேச்சர்ஸ்லாம் இருக்கீங்க. அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வேர்ல்டு கேப்டன்ஸ் இங்கே அவே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தவங்களாம் இங்கே சைன் பண்ணியிருக்காங்க. இல்லை கேப்டன்ஸ்லாம் இங்கே பாருங்கள் ஒரு சிக்னேச்சர் இருக்குது. ரொடீஷியாலேருந்து வந்து ஜான் என்விரா ரெட்டிலாம் சார் பாருங்கள். ஆஸ்திரேலியா ஜான் என்விரா ரெட்டி சைன் பண்ணியிருக்காரு. ரொடீஷியா நோயல் பெக் அப்படின்னு ஒருத்தர் 1968-69. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ தான் மொத்தமாகவே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆப்வியஸ்லி மார்னிங் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்னு ஒரு போர்டு இருக்குது, இங்கேயும் சைன் பண்ணலாம் நீங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து ரெஸ்ட் ரூம், இதுதான் ரெஸ்ட் ரூமு. இவ்வளோ தான் மொத்தம் ட்ரெஸ்ஸிங் ரூமு. அண்ட் நிறைய எங்கே உட்காருவோன்னா நான்லாம் கிட் பேக் இங்கே வச்சுருவேன். இங்கே தான் வந்து அனலிஸ்ட் உட்காருவார். ஸோ இங்கே வச்சுருவேன், இந்த இடத்துல இருப்போம் கிட் பேக்கு. ஸோ இவ்வளோ தான் மொத்த இடமுமே. அப்படியே நான் கம்பேரிசனுக்கு இப்போ சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இங்கேருந்து கிரவுண்ட் பார்த்தா இது ஸ்ட்ரெயிட் வியூ கிடைக்காது, அங்கேருந்து ஓரளவுக்கு சின்ன ஸ்ட்ரெயிட் வியூ. ஸோ நான் எதுக்கு இதை காட்டினேன் அப்படின்னா, இன் கம்பேரிசன் மோஸ்ட் இடத்துல இப்படி தான் இருக்கும். இந்தியாவில் இந்த மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு ஒன்றும் எம்பசிஸ் இருக்காது. ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அவே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேண்டியது சில விஷயங்கள் அத்தியாவசியங்கள் கிடைக்காது. அவ்வளோதான் வழிய. இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி அவே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் சின்னதாக இருக்கணும், ஹோம் தான் கம்ஃபர்டாக, ஒரு காஃபி மிஷின் இந்த மாதிரிலாம் காமன் ஏரியாவில் இருக்கும். இங்கே பாருங்கள் சரியாக கிரிக்கெட் கவுண்ட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேப்டு பிளேயர்ஸு இந்த மாதிரிலாம் அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியாவிலையும் ஃபஸ்ட் கிளாஸ் கிரவுண்ட்ஸில் வந்து அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸை வேல்யூ பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க அப்படி ஹோம் ட்ரெஸ்ஸிங், இந்த பக்கம் ஒரு லேயரு, அவங்களுக்கு ஒரு லாக்கரு, இந்த பக்கம் ஒரு லாக்கர், இந்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் வியூவிங் ஏரியா நான் காமிச்சல, அங்கே ஒரு வியூவிங் ஏரியா, நல்லா அங்கே தான் உட்காருன்னு சொல்லிட்டு அனலிஸ்ட்டோட. இங்கே அதே மாதிரி அனலிஸ்ட்டோட பாருங்க, இங்கே அது கூட பெருசாக தான் இருக்கும். இங்கே பாருங்க அவே ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஸோ இங்கேருந்து பார்த்தா இது வழியாக தான் நடந்து வருவோம். ஸோ இந்த படியிலேருந்து தான் நடந்து போகணும். அதே மாதிரி அங்கே பார்த்தோன்னா அது அவே, அங்கே பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் அவே ட்ரெஸ்ஸிங் ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ ஓவல் இப்படி லஷ் க்ரீனாக இருக்குது. மேட்சுக்கு முந்தின நாள், நாளைக்கு மழை பெய்யாதுன்னு நம்புகிறேன், விளாடணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச்.